நண்பர்களே உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம். இன்று அதாவது 29/3/2024 பங்குனி மாதம் 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, சதுர்த்தி திதி, நட்சத்திரம் விசாகம், நைட்டு 8:35 வரையில், அதற்கு மேல் அனுச நட்சத்திரம். இன்று ராகு காலம் 10 to 12, யமகண்டம் சாயங்காலம் 3 to 4:30. அதே மாதிரி நல்ல நேரம் காலையில் 9லேருந்து 10 வரை, சாயங்காலம் 4:30 4:30 5:30 வரை. இன்றைக்கி போடக்கூடிய அதாவது அணிய வேண்டிய சட்டையின் நிறம் வெள்ளை, போடக்கூடாதது மஞ்சள். சாப்பிட வேண்டியது ஸ்வீட்டு கேசரி அல்லது கடலை சுண்டல், அந்த மாதிரி அந்த கொண்டக்கடலையில் தயார் பண்ணது எதாக இருந்தால் கூட பரவாயில்லை. நண்பர்களே, இப்பொழுது ஜோதிட படத்தில் நேற்று சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்களை பற்றி சில பாயிண்ட்டுகள் சொல்லிக்கிட்டு இருந்தான். இன்றைக்கி கூட அதை கண்டினியூ பண்ணலாம். இந்த சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்க ஒரு திறமையான நிர்வாகிகள், அதாவது அட்மினிஸ்ட்ரேஷன் கெப்பாசிட்டி அவங்களுக்கு நல்லாயிருக்கும். எடுத்துக்கிட்ட எந்த வேலையாக இருந்தாலும் அதில் தான் நம்பர் 1 இருக்கணும், நம்ம தான் நம்பர் 1 இருக்கணும், நம்ம தான் நீட்டாக பண்ணணும்னு இன்வால்மெண்ட்டோட அந்த இதை செய்வாங்க. ஆமாம். அதே மாதிரி அந்த ஒர்க்கர்ஸ், அதாவது தொழிலாளர்களோட நலனுக்காக மேனேஜ்மெண்ட்டை போராடக்கூடிய ஒரு இயல்பு கொண்டவங்க. ஆமாம். அதே மாதிரி சமூக சேவை, அந்த சேவை செய்கிறவங்களில் ரொம்ப விருப்பம் இருக்குது. அதே மாதிரி எந்த தவறையுமே மன்னிக்கும் குணம், அது பெரிய மனுஷனுக்கு தான் அது வரும். அதாவது போராடுறான், மன்னிக்கும் குணம் கூட அவருக்கு இருந்துக்கிட்டு இருக்குது. ஆமாம். அதே மாதிரி அந்த பொய்யான கௌரவம் பண்ணுவாங்க பாருங்கள். இப்போ உதாரணத்துக்கு வீட்டில் இல்லைன்னா பழைய சோறை சாப்பிடுவோம், வெளியே நாங்கள் அப்படி இப்படி அதை சாப்பிட மாட்டோம்னு பில்டப் கொடுப்போம்னு சொல்லுவாங்க இல்லையா. இந்த பொய்யான கௌரவம் பார்க்கக்கூடியது இல்லை அவங்ககிட்ட. அடுத்தால எப்படின்னா அந்த மக்களோட இணைஞ்சு பழகுவாங்க. அதில் வேற்றத்தாழ்வு பார்க்கலாம். மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா அதுக்கு முதல் ஆளாக நின்று சப்போர்ட் பண்ணுறவர், குரல் கொடுப்பவர் இந்த சிம்ம லக்னத்துக்காரங்க தான். அதே மாதிரி கொஞ்சம் பிடிவாத குணம் கூட இருந்துக்கிட்டு இருக்குது. ஆமாம். அதே மாதிரி விளையாட்டில், அதாவது எந்த விளையாட்டாக இருந்தால் கூட சரி தான், விளையாட்டில் ஈடுபாடு உடையவங்க. ஸ்பெக்குலேஷனில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி இசை, அதாவது மியூசிக்கு, டான்ஸு, சினிமா, இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அதே மாதிரி ஒருத்தருக்கு ஒரு வாக்கு கொடுத்துட்டுனா அதை எப்பாடு பட்டினாலும் காப்பாற்றிடுவாங்க, வார்த்தையை தவற விடுறதில்லை. அதே மாதிரி நேர்மை, இந்த ஒளிவு முறையெல்லாம் இல்லை, எதுவுமே நேர்மையாக நடந்துக்கிடக்கூடிய மென்டாலிட்டி உடையவங்க. திடீர்னு கோபம் வரும், ஆனால் உடனே அந்த நிமிஷமே அது அடங்கிடும் கூட. ஆமாம். அந்த தன்னை ஒருத்தர் நம்பி வந்துட்டால் அவங்களுக்காக என்னென்னாலும் பண்ணுவார். ஆமாம். அதாவது தன்னுடைய வசதிகளை விட்டு கொடுத்தாவது தம்மை நம்பி வந்தவங்களை காப்பாற்றக்கூடிய மனநிலை உடையவங்க. தன்னை நம்பி ஒருத்தர் இருந்தால் அவர் வெற்றி பெறதுக்கு என்னென்ன பண்ணணும்னு அந்த மாதிரி பண்ணுறா இந்த மாதிரி பண்ணுறேன்னு ஐடியா கொடுத்து அவரை முன்னேறுதல் அவருக்கு ரொம்ப ஆர்வம் உடையவர். ஆமாம். அதே சமயத்தில் அவர் இண்டிபெண்ட், அதாவது சுதந்திரமாக தான் இருக்கணும்னு நினைப்பார். யார் சொல்கிறதையும் கேட்டுலாம் நடக்கிறது இல்லை. அதே மாதிரி யாருக்கும் தலைவணங்கிங்கிறது இல்லை, இண்டிபெண்ட்டாக தான் நடந்துக்குவார். எந்த நோயும் பெரும்பாலும் பாடியில் ஓரளவு ரெசிஸ்டன்ட் பவர் இருக்கும். எந்த நோயும் சாமானியமாக வராது. சின்ன சின்ன உடல் உபாதைகள் வந்தால் கூட அதை பற்றி அவர் கண்டுக்கிறது இல்லை. அதே மாதிரி எந்த நோய் வந்தாலும் அதிலிருந்து சீக்கிரம் குணமாகிடுவார். இது சிம்ம லக்னத்தை பற்றிய சில குறிப்புகள். இப்பொழுது நாம் 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை செல்வோம். நண்பர்களே, இந்த ராசி பலன் நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுடையதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும், லைக் செய்யவும். ஓகே, இப்பொழுது ராசி பலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இப்பொழுது மேசராசிக்காரங்களுக்கு இன்றைய பொழுதுக்கு பணம் வேணுங்க கூட ஓரளவு ரொட்டேஷன் நல்லா இருந்துக்கிட்டு இருக்குது. திருமணம் ஆகாதவர்களுக்கு மேரேஜ் செட்டில் ஆகிடுது, திருமணம் நிச்சயமாகிறது. நண்பர்கள் சப்போர்ட்டிவாக இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது உங்களோட முயற்சிகள், உழைப்புக்கு கூலி தான் கிடைக்கிறத தவிர அதிர்ஷ்டம் இன்னும் ஆரம்பிக்கலை, சீக்கிரம் ஆரம்பிக்கும் என்று நம்புவோம். ஆமாம். அடுத்து ரிஷபராசி.
நல்ல உத்தியோகம் கிடைக்குது. டெக்ஸ்டைல்ஸு, ட்ராவல்ஸு, பேயிங் கெஸ்ட் இது நடத்துகிறவங்களுக்கு அவங்களுக்கு நல்ல லாபம் வருது. அதே மாதிரி வந்து கணவன் மனைவி உறவு ஓகே நல்லா இருந்துக்கிட்டு இருக்கு. சின்னதாக ஆரம்பித்த தொழில் வந்து இப்பொழுது நல்லா டெவலப் ஆகிட்டு வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்குது. அது உள்ளுக்குள்ளே மனசுக்குள்ளே ஒரு பெருமையாக இருக்கிறது. ஆமாம், செலவு மாத்திரம் கொஞ்சம் ஜாஸ்தி இருந்துக்கிட்டு இருக்குது. அதை தவிர்க்க முடியவில்லை. ஓகே, வரவு வந்துச்சுன்னா அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து மிதுன ராசி. மகன் அல்லது மகள், அதாவது உங்களோட குழந்தை பாக்கியம், உங்களோட வாரிசுகள் வந்து கல்வியில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறாங்க. அதை பார்க்கும்போது மனசுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துக்கிட்டு இருக்குது. கோயிலுக்கு போயிட்டு வரணும்னு முடிவு பண்ணுறீங்க. ஓகே, பெரிய பணக்காரர்கள், ஆன்மீக சிந்தனை உள்ளவங்க, ஆன்மீக இது உள்ளது பெரிய பெரிய ஆட்கள், அவங்களோட தொடர்பும் அதன் மூலம் உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ், அதாவது லாபமும் கிடைக்கிறது. கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப் கூட ஓகே பரவாயில்லாமல் நல்லா தான் போய்கிட்டு இருக்குது. அடுத்து கடகராசி. உத்தியோகத்தில் வந்து ஒரு சேஞ்சை எதிர்பார்க்குறீங்க, ஆனால் அது இன்னும் நடக்க மாட்டேங்குது. வாகனத்தை வந்து கொஞ்சம் ஸ்லோவாக ஓட்டுங்க, ரொம்ப ஜாஸ்தி வேண்டாம். மனைவியை வந்து பிரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது. கொடுத்த வாக்குறுதியை வந்து காப்பாற்ற முடியலை. ஒரு கமிட்மெண்ட் பண்ணியிருக்கிறீங்க, அதை உங்களால் சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சு முடிக்க முடியலை. ஆமாம், அதே சமயத்தில் வந்து அந்த ரிப்பேர், வண்டி வாகனங்கள் ரிப்பேர் செலவு, அதாவது வேண்டத செலவுன்னே வச்சுக்கலாமா, அந்த செலவுகள் வந்து வந்துக்கிட்டு இருக்குது. ஆமாம், மன உறுதி மட்டும் போகிறதில்ல. எது வந்தாலும் உங்களை வந்து தைரியம் மட்டும் போகிறதில்ல. ஓகே, கீப் இட் அப். அந்த மாதிரி உறுதியோடு போராடுங்கள். நல்ல காலம் சீக்கிரம் வரும். அடுத்து வந்து சிம்மராசி. வேற ஒரு ஊருக்கு போக வேண்டிய சூழ்நிலை வந்துக்கிட்டு இருக்குது. அலைச்சல் திருச்சல் கூட கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது. தம்பி அல்லது தங்கைக்கு வந்து எப்படின்னா நல்ல காரியம், இப்போ வந்து புஷ்பதி ஆகிறது அல்லது கல்யாணம் ஆகிறது, என்கேஜ்மெண்ட் ஆகிறது, இல்லை சீமந்தம் நடக்கிறது, ஏதோ நல்ல காரியங்கள் வந்து நடக்கிறது. அப்போ வந்து எப்படின்னா அதுக்கு எக்ஸ்ட்ரா செலவு வந்தால் கூட பணவரவு வந்து ஓரளவு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக திருப்திகரமாக இருக்கிறது. உங்கள் வந்து சுற்றத்தினர், சொந்தக்காரங்க வந்து உங்களை பற்றி ரொம்ப இப்போ பாடுறா, இந்த சின்ன வயசுலேருந்து அவன் அப்படி பண்ணுறான் இப்படி பண்ண உங்களை ரொம்ப புகழ்ந்து பேசுகிறார்கள். ஆமாம், அதே மாதிரி வந்து குழந்தை இல்லாதவங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் கன்ஃபார்மாக ஆகுது. அடுத்து கன்னியாராசி. இந்த ஃபைனான்ஸ் ரொட்டேஷன் வந்து கொஞ்சம் டைட்டாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது. ட்ரேடிங் பண்ணுறவங்க வந்து கொஞ்சம் ரொம்ப உஷாராக இருங்க, அதில் கொஞ்சம் சிக்கல்கள் கொஞ்சம் நெகட்டிவ் வர்றதுக்கு சான்சஸ் ஆர் தேர். அதே மாதிரி வந்து வாடகை வீட்டில் இருப்பவங்க வந்து வேறு வீடு சேஞ்ச் பண்ணலாம்னு வேறு வீடு பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. ஏன்னா எந்த இதுவுமே பாசிட்டிவாக போக மாட்டேங்குது. இப்போ வந்து கணவன் மனைவி உறவு கூட அப்பப்போ சண்டை சச்சரமாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது. ஆமாம், அதேனால வந்து மனசு கூட கொஞ்சம் குழப்பமாக, தளர்வாக, ஒரு உற்சாகமாக இல்லை. அப்போ வந்து வீட்டில் தான் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு வீடை மாறிடலாம் அப்படிங்கிற எண்ணத்தோட வீடை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. அடுத்து துளாராசி. அதாவது வந்து குடும்பத்தில் வந்து ஒரு குதூகலமான சூழ்நிலை நல்லா இருக்குது, உற்சாகமாக இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆமாம், எல்லாமே வந்து நடக்கக்கூடியெல்லாம் கொஞ்சம் நல்லபடியாகவே நடந்துக்கிட்டு இருந்துக்கிட்டு இருக்குது. நீங்கள் வந்து ஆனால் கடன் வாங்கி தான் செலவு பண்ணுறீங்க, ஆனால் கூட வந்து எப்படின்னா எல்லாம் நினச்சபடி நல்லபடியாக முடிச்சிருந்தீங்க. ஆமாம், அதே மாதிரி வந்து சுற்றத்தினர் எல்லாம் அவங்க வீட்டுக்கு வர்றாங்க, ரொம்ப சந்தோஷமாக மனநிறைவாக இருக்கிறது. அதே மாதிரி வந்து விருச்சக ராசி. அதே மாதிரி வந்து ஒய்ஃபு பேரில் வந்து வாகனம் அல்லது நிலம் வாங்குறீங்க. ஆமாம், அதே மாதிரி வந்து அரசாங்கத்தில் வந்து உள்ள நண்பர்களின் நட்பு கிடைக்கிறது. ஒரு பவரில் உள்ளது, ஒரு எம்எல்ஏ எம்பியாக இருக்கலாம், இல்லை பெரிய ஆஃபீஸர்களாக இருக்கலாம், அவங்களோட நட்பு உங்களுக்கு கிடைக்கிறது. ஆமாம், அதே மாதிரி வந்து உங்களோட உயர்கல்வி படிப்பவங்களுக்கு அந்த பாடத்தை வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டு படிக்கிறீங்க. அதனால் வந்து அப்பப்போ கொஞ்சம் டென்ஷன் வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ டியூஷனுக்கு போகலாம்னு முடிவு எடுக்கிறீங்க. ஓகே, நல்லது, டியூஷனுக்கு சேர்ந்துக்கலாம். ஆமாம், அதே மாதிரி வந்து மனசு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்துக்கிட்டு இருக்குது. ஆமாம், இது வந்து முடியுமா கம்ப்ளீட் பண்ண முடியுமான்னு உங்களால் கண்டிப்பாக முடியும். ஓகே, அடுத்து வந்து
தனுசு ராசி. வரவும் செலவும் ஈக்குவலாக சரியாக தான் இருந்துக்கிட்டு இருக்கு. ரொம்ப பெருந்தன்மையோடு நடந்துக்கிறீங்க. ஆமாம், அதாவது மனைவி மூலமாக பொருள் வரவு வருது. வருகின்ற பணத்தை வேறு இடத்துல அவங்க இப்போ சம்பாதிச்சு கொடுக்கக்கூடியது வேறு இடத்துல முதலீடு செய்கிறீங்க. ஆமாம், தூக்கம் தான் கொஞ்சம் கம்மியாக இருந்துக்கிட்டு இருக்குது. கொஞ்சம் சோம்பல்தனம் இருந்துக்கிட்டு இருக்குது. ஓகே. அடுத்து மகர ராசி. பூர்வீக சொத்தில் கொஞ்சம் பிரச்சனை. அதை இப்போவுமே செட்டில் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா அது பெருசாகிக்கிட்டே போகும். ஆமாம், அதாவது எப்படின்னா கவர்மெண்ட்டு ரிலேட்டடு வேலை இழுத்துக்கிட்டே போய்கிட்டு இருக்குது. ஆமாம், உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப வேலை ஜாஸ்தி ரொம்ப வேலை, பக்கத்தில் உள்ளவங்க வேலையை கூட சேர்த்து செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. அதனால் வேலைப்பளு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துக்கிட்டு இருக்கிறது. அடுத்து கும்பராசி. கும்பராசிக்காரங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா, பழைய வாகனங்களை கொடுத்துட்டு புதிய வாகனம் வாங்கணும்னு நினைக்கிறீங்க. குடும்பத்தில் பிக்னிக் மாதிரி அவுட்டிங் எல்லோரோடையும் சேர்ந்து போயிட்டு வந்துக்கிட்டு வாரீங்க. ஆமாம், மனைவியோட ஹெல்த்தில் சின்ன பிரச்சனை. அது உத்தியோகத்தில் இன்வால்மெண்ட் இல்லாமல் தான் இருந்துக்கிட்டு இருக்கிறீங்க. அதே மாதிரி ஸ்பெக்குலேஷனில் கூட இன்று தவிர்க்கவும். ஆமாம், அதே மாதிரி மீனராசி. மீனராசிக்காரங்களுக்கு தேவையில்லை மருத்துவ செலவுகளுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துக்கிட்டு இருக்குது. புதுசாக எதுவுமே ஈடுபடுறதில்லை. கொஞ்சம் சோம்பலாக இருக்கலாம், நேரம் வரட்டும்ங்கிறதுனால காரணத்தில் இருக்கலாம், எதுவும் ஈடுபடவில்லை. ஆமாம், அதே மாதிரி உடன் பிறந்தவங்க கூட பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனையில் தான் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த கால் பாதம் அதில் அடிக்கடி படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. ஆமாம், அதிர்ஷ்டம் வரது மாதிரி இருக்குது, வரமாட்டேங்குது. ஆமாம், அதே மாதிரி நண்பர்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. மறக்காமல் கோயிலுக்கு சென்று வாருங்கள். நண்பர்களே, இத்துடன் அந்த ராசி பலன்கள் முடிகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம்.